நமஸ்தே நமஸ்கார். இன்றைக்கி வந்து டே 37 உடைய 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் வந்து திவாகரை டெடிகேட் பண்ணி ஒரு பாட்டு ஒன்று பாடினுங்கிறாரு. கவலைப்படாதே முட்டை மண்ணாவா ஏதோ ஒரு பாட்டு பாடி திவாகரை கலாய்க்கிற மாதிரி, அதை பார்த்து திவாகர் சிரிக்கிற மாதிரி எல்லாருமே என்ஜாய் பண்ணி பண்ணுறது, சபரி டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் போட்டு ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்த ப்ரோமோ இருக்குல்ல, அதில் பார்வதி இவங்களுக்குலாம் ஒரு சண்டை வந்தது. இவர் வந்து டென்ஷன் ஆகிட்டு கிளம்பி போன மாதிரி திவாகர் விஷயத்தில் அது இப்போ தான் நடந்துட்டு இருந்தது. என்ன டிஸ்கஷன் அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வினோத் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கலாய்ச்சிருக்காரு. கலாய்ச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா திவாகர் வந்து கடுப்பாயிட்டு யாரை கேட்டா கலாய்ச்சி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து ரிட்டன் ஒரு கலாய்ச்சிட்டாரு. என்னென்னா வந்து இந்த கருவாயா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு கலாய்ச்சி வந்து அதில் கடுப்பாகி மாற்றி பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து அரோரா வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு இல்லைங்க சண்டை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தை சொன்னோடனே நீ வாய மூடிட்டு அப்படின்னு சொன்னோடனே அந்த டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்குது. என்ன டிஸ்கஷன்னா, நான் வந்து கேரக்டர் படி வந்து ஒரு ராணியோடைய தங்கச்சி அப்படிங்கும்போது என்னை வந்து ஒரு மந்திரியாக இருக்கிற ஒருத்தர் வந்து எப்படி வந்து இப்படி சொல்லலாம், வாய மூடுன்னு சொல்லலாம், அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்குது. அதுதான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. அந்த டிஸ்கஷன் ரொம்ப முத்தி போய் தான் பேச ஆரம்பிச்சது. நடுவில் இப்போ தான் லைட்டாக டியூன் ஆயிருக்காப்புல. சபரி வந்து குறுக்க போது பேசிகிட்டு இருக்கும்போது, சபரி நீ வந்து ஒழுங்காக டபுள் கேம் ஆடாத, ட்ரிபிள் கேம் ஆடாத, உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கிட்ட வந்து ஏறிக்கிட்டு போகிறாப்புல. திவாகர் வந்து அது டிஸ்கஷன் போகும்போது யாரோ ஒருத்தவங்களை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவன் தான் என்ன முதல்ல சொன்னான், அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி வந்து இந்த ப்ளேமிங் கேம்லேயே போய்ட்டு இருக்குது. அது ஸ்கிப் பண்ணுற இடத்துக்குள்ளே வரதே இல்லை. அது உணர்ச்சிவசப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மனநிலைக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. திவாகர் சில விஷயங்களில் தெளிவு ஆகிக்கிட்டால் அந்த ஆளுக்கு நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம், இல்லை இந்த வாரத்தோட தான் லாஸ்ட் வாரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இந்த ராஜா கேரக்டர்லேருந்து இந்த மந்திரி கேரக்டர் வந்தவொடனே அந்த மந்திரி கேரக்டருக்கு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து திவாகர் கொடுக்குற மாதிரி தெரியல. ஆனால் சில பேர் நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்தது. பட் ஆனால் ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பயங்கரமான விஷயங்கள்லாம் இன்னும் நடக்கலை. ஆனால் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இப்போ நடக்கிற விஷயம் வந்து 2 ராஜ்யங்களுக்குள்ளே வந்து கலாய்க்கிறது, கிண்டல் பண்ணிக்கிறது, புள்ளி பண்ணுறது, இதுதான் வந்து மெயினாக பண்ணிகிட்ருக்காங்களே தவிர மற்ற அதை தாண்டி ஒரு பெரிய கண்டென்ட் வரல. இந்த பக்கம் வந்து வினோத்தும் வந்து பாட்டு பாடலைன்னா இப்போ கண்டென்ட்டே கிடையாது. இவங்க பாட்டு பாடுறாங்க, பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் கண்டென்ட் என்ன சொல்லுவாங்க, அது கலாய்ச்சதுக்கப்புறம் ஆப்போசிட்லேருந்து இவங்க வாந்தி எடுக்கிற மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, ஐயோ அழுவுற மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பார்வதி சைடு திவாகர் சைடு இருக்குல்ல, பார்வதியோட ராஜ்யத்தில் எல்லாத்துக்குமே வேறு எதுவுமே வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியல. எல்லாம் வார்த்தையில் வாய் விட்டுட்டு புள்ளி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, இந்த மனநிலைக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. இந்த பக்கத்து இவங்க வந்து பாட்டு பாடுறது கொஞ்சம் ஸ்டாண்டப் காமெடி மாதிரி இருக்குது. விக்ரமுடைய இடம் வந்து ஸ்டாண்டப் காமெடி மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் புள்ளி கேங் மாதிரி இருக்குது. ரெண்டுமே வந்து மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. அதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது. இதை தாண்டி ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் உருப்படியான விஷயங்கள் நடக்கலை. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே எல்லாம் மேக்கப்லாம் ஒழுங்காக போட்டு கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கிறது, இதுதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடந்திருக்கிற விஷயம். இதை தாண்டி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். திவாகர் ஏன் கோவப்பட்டார் அப்படிங்கிறத ஒரு கண்டென்ட்டாக போடுற நிலைமைக்கு தான் வந்து இன்னும் கூட பிக் பாஸ் நடந்துட்டுருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. மற்ற யாருக்கு ஏன் விசிபிலிட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. பார்வதி, திவாகர் அவங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை மட்டும்தான் வந்து விசிபிலிட்டி கொடுக்கணுமா, மற்ற யாருமே பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா இது எல்லாருமே வந்து பட்டும் படாமல் நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சபரினா நீ வந்து ஹவுஸ் தலையாக இருக்கிற, இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டாமினேஷன் வந்து சபரிக்கிட்ட வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு விஷயம் வந்து சபரி தடுக்குது. அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஒரு கேம் ஆடும்போது சில விஷயங்கள் டெசிஷன் எடுக்கும்போது அதில் நெகட்டிவான விஷயம் வரட்டும், தாண்டி அது நிற்கணும். அப்போ தான் நீ அந்த வீட்டு தலைங்கிற அந்த போஸ்டிங்கான ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக தெரிவேன். பட் ஆனால் அதை வந்து சபரி பண்ண மாதிரி எனக்கு தோற்றமே தெரியல. பட் ஆனால் இன்றைக்கி சில பேர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. வேணா கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. ரம்யாவுக்கு செந்தமிழ் வரவே இல்லை. பட் ஆனால் அரோரா வந்து தமிழ் பேச முயற்சி பண்ணி ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முயற்சி பண்ணுது, அது கொஞ்சம் பரவாயில்ல. திவாகர் கொஞ்சம் செந்தமிழில் பேசினாப்புல, அதுவும் நல்லா இருந்தது. எனக்கு நல்ல கவிதை எழுத தெரியும் அப்படி இப்படின்னு சொன்ன அமித்துக்கு பேசவே வரல. பிரஜின் கொஞ்சம் பரவாயில்ல. இப்படி பிரஜின் கூட செந்தமிழ்லாம் வரல. ரொம்ப சில பேருக்கு தான் வருது செந்தமிழ் அப்படிங்கிற விஷயம். இது எல்லாருமே தப்பாக தமிழ் பேசிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படின்னு உள்ளூரில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுதான் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி லைவில் பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் என்ன வேணால் டீட்டெயிலாக பேசலாம். உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் நிறைய பேசலாம்.